அந்த பேச்சை அவனுக்கு சற்று முன்பு தனது விரல்கள் அவள் உதட்டில் இருந்ததை நினைவூட்ட முகத்தை சுருக்கியவன் மீண்டும் 2 கைகளையும் கட்டிலில் ஊன்ற அப்பொழுது முடியவில்லை. தாமரை மனம் கேட்காமல் மீண்டும் அருகே வந்து கையை நீட்ட இந்த முறை ஒரு கையை அவள் தோளிலும் மறு கையை அவள் இடுப்பிலும் கொடுத்து அழுத்தமாக பிடித்து தன்னை சமன்படுத்தியவாறு எழுந்து நிற்க இருவருமே தள்ளாடினார்கள். பயத்தில் அவளும் அவன் இடுப்பில் கை போட அவனுக்கு மூச்சடைத்தது. அவனுக்கு தெரிந்தது அவளாக தொடும் முதல் ஸ்பரிசம். மிக நெருக்கமான நிலையில் இருவர் முகமும் இருக்க அவள் கண்களுக்குள்ளே அடைக்கலம் தேடும் பணியை செவ்வன செய்ய அவளோ அதை செய்து முடித்து நிலம் பார்த்தாள். தாமரை ரகசியமாய் வந்தது குரல். போகலாமா? சமாளித்து சற்று தள்ளி நகர்ந்து கையை மீட்டு கொண்டாள். கீழே எல்லோரும் என்ன சொன்னாங்க? நான் உன் ரூம்ல இருக்கேன்னு நீ சொன்னப்போ. கொழுப்பு கூடியது அவனுக்கு. என்ன? திகைப்பில் வாய்ப்பிழந்து நிற்க அவனும் மெதுவாக நடந்து அவளை அவளது பாத்ரூமுக்கு வழி நடத்தி சென்றான். இல்ல, நாம 2 பேரும் உன் ரூம்ல தங்கினதை பத்தி எப்படி சொன்ன? நிச்சயமா கேட்டிருப்பாங்களே. சாதாரணமாக வந்தது கேள்வி. உங்களுக்கு அவங்க கேட்பாங்கன்னு எப்படி தெரியும்? அதெல்லாம் யாரும் ஒன்றும் கேட்கல. முகத்தை திருப்பி கொண்டு பதிலளிக்க, இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்பி வந்து என் ரூமை பார்த்துட்டு போனானே. கீழே என் ரூமில் நான் இல்லைன்னு பார்த்துருப்பான். அதான் என்னை தேடி இங்கே வந்திருந்தான். அட கொக்கமுக்கா, உன்னோட தலையில உலக்க விழ. வாய் வர வந்த சொற்களையே அடக்க முயன்று வெற்றியும் பெற்றவள் அவனை முறைத்து பார்த்தாள். அவன் சொல்வதை கவனிக்காமல் விடுவதுதான் சிறந்தது என்று நினைத்து அவன் பாத்ரூமுக்குள் சென்றவுடன் வெளியே வர அவன் மீண்டும் தாமரை என அழைக்க அவள் காட்டத்துடன் தாமரைக்கு என்ன என்று கேட்க அவன், உன் ப்ரஷை நான் யூஸ் பண்ணலாம், பரவாயில்லையா? புதுசாக தானே இருக்கு. நீ கம்ப்ளீட்டாக அந்த வேப்ப குச்சி தானா? அதனால தான் இந்த ப்ரஷ் புதுசாகவே இருக்கு என்று கையில் இருந்த அவளது ப்ரஷையே திருப்பி திருப்பி பார்க்க அவளுக்கு சிரிப்பு வந்தது. புதுசு தான் அது. நான் வேணும்னா கீழே உங்கள் ரூமில் இருந்து உங்கள் ப்ரஷ்ஷை எடுத்துட்டு வரவா? இல்லை, வேணாம். இதுக்காக நீ கீழே போக வேணாம். நிஜமா சொல்லு, நீ யூஸ் பண்ணல தானே இது? யோசிப்பது போல் பாவனை செய்து, நான் தேய்க்கல, ஆனால் த்ரிஷா பாப்பா ஒரு தடவை செஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் என்பதற்குள் அவன் அதை அவசரமாக கீழே வைக்க அவளிடம், அப்போ என் ப்ரஷ்ஷை கொடு என்று அவன் கூறினான். 5 வினாடிகளில் வந்து அவள் கையை நீட்ட அதிலிருந்து ஒரு புது வேப்பங்குச்சியை பார்த்து அதிர்ந்தான் அவன். என்ன இது? திருப்பி குச்சியை எடுத்து என்னை அடிக்க வர வர உனக்கு ரொம்ப தைரியம். என்ன கையில் இருக்கிற குச்சி 2 நீட்டு வாக்கில் நிற்க வச்சா அந்த சைஸு கூட இருந்துட்டு உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு. மீண்டும் குழந்தை போல் முகத்தை திருப்பிக் கொள்ள அவள் கலக்கலவென சிரித்து மற்றொரு கையை வைத்திருந்த ப்ரஷை கொடுத்தாள். இது உங்க ரூம்ல புதுசா இருந்தது, எடுத்துட்டு வந்தேன் என்று சொல்லியபடி அவன் வரும் வரைக்கும் காத்திருந்து அவனை கைப்பிடித்து அந்த கட்டிலில் அமர வைத்துவிட்டு வெளியே செல்ல திரும்ப அவன், இரு தாமர, இதை முடிச்சதும் அப்படியே என் ரூமுக்கு கொண்டு போய் விட்டுடு போ என்று சொல்லி காப்பியில் மூழ்க அவள் நிற்காமல் நடக்க துவங்க அவன் மீண்டும், தாமர, சொல்றல,
என்ற சற்று அழுத்தமாக கூறினான். அதான் மாடிக்கே வர தெரிஞ்ச மகராசருக்கு இதோ பக்கத்துல இருக்கிற கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போக ஹெல்ப் வேணுமாம். இது புதுசாத்தான் இருக்கு என்று முகவாயை தோளில் இடித்துக்கொண்டு, நான் சின்னுவை பார்க்கணும், த்ரிஷாவை ஸ்கூலுக்கு கிளப்பணும் என்று காரியத்திலேயே கண்ணாக இருந்தாள். அவள் ஹெல்ப்பியை சொன்ன விதத்தில் தொண்டையில் இறங்கிய காப்பி புரைக்கேறி மூக்கின் வழியே வர துவங்க அவன் அருகில் இருந்த டவலை எடுக்க கை நீட்டினான். அங்கே இருந்தால்தானே. மீண்டும் அதை கொண்டு வந்து கொடுத்தவளிடம் அவன் சகஜமாக, தாமரை, அந்த குழந்தைக்கு உண்மையான பேரே சின்னுதானா? அப்படிதான் வச்சிருக்கலாம். திடீரென்று அவனாக குழந்தையை பற்றி கேட்டதும் மகிழ்ச்சியில் உறைந்த தாமரை பதில் சொல்ல சில நொடிகள் எடுத்துக்கொண்டு, இல்ல, நான் செல்லமாக கூப்பிடுறது அது. என்ன பூவக்கா சின்ன வயசுல என்ன அப்படிதான் சொல்லும். அக்காவின் நினைவில் கணங்கள் பணிக்க சொன்னவளை ஆதரவாக பார்த்தவன், அப்போ நாம ஏன் அந்த குழந்தைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது? உங்க அப்பாவும் பெரியம்மாவும் வரும்போது வச்சுக்கலாமா? இந்த ஆத்துலையும் ஃபங்க்ஷன்னு ஒன்று நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நிஜமாலுமே சொல்றீங்களா? முகம் விகசிக்க அவனுக்கு மிக அருகில் வந்தவள், ஆனா பெரியம்மா அம்மா ஊர்ல இல்லையே என்றாள். அதுவும் சரிதான், நான் அம்மா கிட்ட பேசுறேன், கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமான்னு பார்க்க சொல்றேன். ஆனால் அப்படி வரலனாலும் ஜெய்யுவோட சீமந்தம் இருக்கே. அவள் விழிக்க, அதான் தாமரை, வளக்காப்பு, பூச்சூட்டெல்லாம் என்று விளக்கினான். அப்ப சரி, கேளுங்க என்று ஆர்வமாக சொல்லும் போதே வெறுமன ஒரு கழித்திருந்த கதவை தள்ளி கொண்டு த்ரிஷா நுழைந்தாள். அம்மா என்று அழைத்தபடி. ஏ த்ரிஷா, இரு பேபி, நான் வரேன்னு சொல்றேன்ல. அவள் பின்னோடு வந்த ஸ்ரீனி ரூமுக்குள் நுழைந்து இப்பதான் கண்ணு முழிச்சா. உடனே அவளுக்கு அம்மா ஞாபகம் வந்தாச்சு. அப்படியே நான் தடுக்க தடுக்க ஓடி வந்துட்டான் லோட்டஸ் என்றவன். அப்போதான் கட்டிலில் வஸ்தனையும் வெகு அருகில் தாமரையும் பார்த்து சீட்டி அடித்தான். என்ன நடக்குது இங்க? ஸ்டாப், எனக்கு தெரிய வேண்டாம். சில விஷயம் இந்த சின்ன பையனுக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது. தாமரையின் முகத்தில் சிவப்பு அதிகமாகி கொண்டே போவதை ரசித்து கொண்டே வஸ்தன், டே நீ வேற, ஏண்டா சமயம் தெரியாம என்று கொடுத்து காரியத்தை கெடுத்தது என்று ஆரம்பிக்க, ஐ செட்டப், உங்க அந்தரங்க விஷயம் எல்லாம் என் பச்சை மனசு தாங்காது. பாரு, இப்பவே என் கண்ணும் காதும் துடிக்கிறது. என்னை விட்டுடு. பட் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. குரல் தலையை சொன்னவனை ஆச்சரியமாக பார்த்த தாமரையை கண்ணுற்ற வஸ்தன் அவள் நினைப்பது புரிந்து, அப்பப்போ எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு தோணும் ஐயாவுக்கு, கிடைக்கிறப்போ சந்தோஷப்பட்டுக்கணும் என்று கன்னம் குளிய சிரிக்க, அதில் மெய் மருந்த தாமரையை பார்த்த ஸ்ரீனிக்கு குறும்பு தலை தூக்கியது. சுந்தரி, கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி என்று பாட தாமரைக்கு வெக்கமாக இருந்தது. அவளது சிவந்த முகத்தை இருவருமே ரசித்து பார்க்க அவளுக்கோ இருவரையும் பார்க்க சங்கடமாக இருந்தது. மெதுவாக அவளுக்கு பின்னால் வஸ்தன் எழுந்து நிற்க தன்னுடைய தோலை பிடிப்பதற்கு வாகாய் சாய்ந்து கொடுத்த தாமரையை வியப்பாக ஸ்ரீனி பார்க்க அவளுக்கு அதற்கு மேல் தாங்க முடியாமல் திரும்பி முகத்தை கணவனின் மார்பில் மறைத்து கொள்ள வஸ்தன் இனிமையாக அதிர்ந்தான். ஸ்ரீனிக்கு அவள் மனதில் தனி இடம் இருக்கிறது என்று தெரியும். அவன் அடிக்கடி அவளை கிண்டல் செய்வதை அவனே கேட்டும் பார்த்தும் இருக்கிறான். அப்போதெல்லாம் அவனுக்கு சரிக்கு சரி வாயாடுபவளைதான் அவன் கண்டிருக்கிறான். இப்பொழுது முதல் முறையாக அவனுடைய கேலியில் தன்னிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறாள் என்றால் எங்கோ வானத்தில் பறந்தது போல் இருந்தது வஸ்தனுக்கு. அந்த பெருமையும் பெருமிதமும் முகத்தில் ஜொலிக்க தம்பியை பார்க்க அவன், நடக்கட்டும் நடக்கட்டும், ஸ்ரீனி, உன் கதை கந்தல் தான் இனிமேல் என்றவன், த்ரிஷா போய் உன் ப்ரஷ்ஷை கொண்டு வா,
அப்படியே உன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸையும் கொண்டு வா, இந்த அங்கிள் உன்னை ரெடி பண்றேன் என்று அங்கே கீழே அமர்ந்து ஏதோ புத்தகத்தை புரட்டி கொண்டு இருந்த த்ரிஷாவை கூப்பிட அவள் நிமிர்ந்து தாமரையை பார்த்தாள். அம்மா, அவங்க கிட்ட புது துணி போட்டுக்கட்டுமா? இந்த மாமா நல்ல மாமாவா? இவர் தான் என் புது அப்பாவா என்று தாமரையின் புடவையை இழுத்தவாறு வஸ்தனை காட்டி கேட்க, தன் நிலை பெற்ற தாமரை வஸ்தனிடமிருந்து விலகி கீழே குனிந்து த்ரிஷா கன்னத்தில் முத்தமிட்டாள். அவள் அப்படி கேட்டதுமே வஸ்தனின் முகம் இறுகி உடல் விரைக்க தொடங்கியதை அவள் கவனிக்காவிட்டாலும் ஸ்ரீனியின் கண்களுக்கு அது தப்பவில்லை. த்ரிஷா, கமான், என் ரூம்ல ஒரு புது பிங்க் ப்ரஷ் இருக்கு, அது உனக்காக காத்துக்கிட்டு இருக்குடா செல்லம் என்று அவளை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு வெளியே சென்றான். இவர்கள் இருவருக்கும் மீண்டும் தனிமை தேவை என்று உணர்ந்து இப்பொழுது சுதாரித்திருந்த தாமரை த்ரிஷா தன்னை அம்மா என்று கூப்பிட்டதை எண்ணி பூரித்தாள். அந்த சந்தோஷத்தில் அவள் வஸ்தனை புது அப்பாவா என்று கேட்டது மறந்தே போயிருக்க வஸ்தனிடம் திரும்பி, என்ன அவ அம்மாவா நினைக்க தொடங்கிட்டா பாத்தீங்களா? ஆனா பூவாக்கா மேல இருந்து இதை கேட்டு விசனப்படுமோ? இவ்வளவு சீக்கிரம் அக்காவை மறந்துருக்குமா? அவங்க அப்பனை மறந்தாலும் சரி, அந்த ஆளுச்ச கிறக பிடிச்சவன். அவனும் அவன் பார்வையும் முகம் சுருங்க சொல்ல அவனுக்கோ த்ரிஷா அவனை அப்பா என்று சொன்னதே காதில் திரும்ப திரும்ப எதிரொலித்து கொண்டிருந்தது. அதிலிருந்து முதலில் மீண்டது தாமரைதான். அவன் அப்பொழுது சின்னுவுக்கு பெயர் சுட்டும் விழாவை பற்றி சொன்னதை நினைத்து, நீங்க சொன்னீங்கல்ல சின்னுவுக்கு விழா எடுக்கிறத பத்தி, பூவுக்காவுக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த ஆளை ஒன்றும் கூப்பிட வேண்டாம், ஆனா நம்ம சின்னுவுக்கு புது துணி எடுக்கணும்ல, இன்னைக்கே கடைக்கு போகலாமா என்று ஆசையாக கேட்டுவிட்டு அப்படியே த்ரிஷாவுக்கும் 2 புது துணி எடுக்கலாம், பாவம் புள்ள 3 உடுப்பு தான் மாத்தி மாத்தி போட்டுக்குது என்று மனதில் பட்டியலிட்டு கொண்டே கேட்க அவன் உறைந்தான். அந்த த்ரிஷா தன்னை அப்பாவா என்று கேட்டது அவனுக்கு ஸ்ரீஜா மேல் வைத்த பாசத்தை நினைவூட்ட, அதோடு இப்பொழுது தாமரை உடனே கடைக்கு போக வேண்டும் என்று சொல்ல, ஐயோ உடனே ஷாப்பிங்னு லிஸ்ட்டை சொல்றாளே இவளும் ஜெயந்தி மாதிரி. மீண்டும் மனம் கண்டதையும் நினைத்து இறுக துவங்க வந்த நினைப்பை அப்படியே அமுக்கி, பார்க்கலாம், எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும், ரொம்ப நாளாச்சு, அதுவும் ஒரு முக்கியமான மெர்ச்சஸ் இருக்கு, இந்த மாதம் முழுக்க எனக்கு டைமே இருக்காது என்று சொல்லி அம்பி கூடவே கொடுத்து விட்டிருந்த நாளிதழில் கவனம் பதிக்க அவள் முகம் சற்றென்று சுருங்கியதை அவன் கவனிக்க தவறிவிட்டான். இப்பொழுதுதான் விழா எடுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே கடைக்கு போகணும்னு நான் சொன்னதும் ஐயாவுக்கு நேரம் இல்லையாமே, இவர் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏன் இப்படி விட்டத்தியாக பேசுகிறான் என்று யோசித்தவளுக்கு அப்போதுதான் த்ரிஷா தன்னிடம் கேட்டது புரிய, ஒரு சின்ன குழந்தை அப்படி பேசிச்சுன்னா இவர் உடனே முறுக்கிப்பாரா? நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே, அப்போ இவருக்கு நான் பரவாயில்ல, ஆனால் குழந்தைகள்னா இன்னமும் முகம் சுணுங்குறாரு, இந்த குழந்தைகளை விட்டுட்டு நான் இல்லையே, இதை எப்படி சரி செய்ய முடியும் என்று தோன்ற அவன் மீதும் கோபம் வந்தது. நானா சொன்னேன், த்ரிஷா பாப்பாவும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைச்சிருப்பாரு. அது எப்படி? அப்போ என் பேர்ல அவ்வளோதான் நம்பிக்கையா? இது ஆகிறதுக்கு இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கவளுக்கு கண்ணை கரித்தது. கண்களில் வர தொடங்கிய கண்ணீரை மன உறுதியால் நிறுத்தி ஒன்றும் பேசாது இனிமேல் த்ரிஷாவை அவனிடம் நெருங்க விடாமல் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டு அவனை விட்டு வேலையை பார்க்க சென்றாள். மனதில் அப்போதே செய்ய வேண்டியவற்றை திட்டமிட்டபடி. கொஞ்சம் நேரம் கழித்து அம்பி வர அவன் உதவியுடன் கிளம்பிய வஸ்தன் தாமரை ஏன் வரவில்லை என்று மண்டையை உடைத்து கொண்டிருந்தான். காலை உணவை சாப்பிட்டு விட்டு ஹாலுக்கு வந்தவன், ஸ்ரீனி எங்க என்று சாமியிடம் கேட்ட அவர், அவன் அப்போதே கிளம்பி போயாச்சு என்று சொல்லி, வஸ்தா நீ டிரைவ் பண்ணாத,
பாண்டிய ஓட்ட சொல்லு என்று அவனது காலை கருத்தில் வைத்து கூற, அவரது அன்பில் மனம் நெகிழ்ந்தவன் இத்தனை நாள் அவரை ஒதுக்கி வைத்ததற்காக தன்னையே நீ திட்டிக் கொண்டு, சாமி, அடுத்த மாசம் உனக்கு பிறந்த நாள் இல்லையா? என்ன வேணும் சொல்லு என்றான். எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் உன் பொண்டாட்டி தரப்போறா. கண் சிமிட்டினார். தாமரையா? என்ன தரப்போறா? மனதுள் நேற்று இரவு தானே அந்த கார்டை கொடுத்தோம். அதற்குள் ஒவ்வொருத்தருக்கா இவ அதை யூஸ் பண்ண பிளான் பண்ணியாச்சா என்று அப்படி நினைப்பது தவறு என்று தெரிந்தும் நினைத்தான். நினைக்காமல் இருக்க முடியவில்லை. புண்பட்ட மனது அவ்வாறு என்ன தூண்டியது. நான் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஒரே கவலை அவளுக்கு. நம்ம ஸ்ரீனி சும்மா இல்லாம எனக்கு சொர்ணாக்கா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்ல, பாவம் அவ அந்த வெள்ளை மனசு. சொர்ணானா தங்கம்னு அர்த்தம் பண்ணிட்டு, எங்க ஊர்ல தங்கம்னு ஒரு பொம்பளை இருக்கு. ஆனால் அதுக்கு சாமி ஐயாவோட கல்யாணம் பண்ணி வச்சா தங்கத்தோட வீட்டுக்காரர் அடிப்பாரேன்னு சொன்னான். பாரு, முடியல வஸ்தா. ரொம்ப நல்ல பொண்ணுடா. நீ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணுன. ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த ஜெயந்தியை கல்யாணம் பண்ணி வச்சத நினைச்சு நீ எங்க பேர்ல எல்லாம் எவ்வளவு கோவப்பட்ட. ஆனால் அப்படி ஒன்று நடந்ததால தான் உனக்கு இன்னைக்கு தாமரை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நான் எந்த பெருமாள் முன்னாடி வேணும்னாலும் சொல்லுவேன். அந்த குழந்தையோட நன்னா கொடுத்தனம் பண்ணுப்பா. காட்டுக்கு போற காலத்துல இந்த கட்டைக்கு எதுக்கு? சொர்ணாக்காவும் தங்கமலை ரகசியமும் சொல்லி சிரிக்க வஸ்தனுக்கு தொண்டையை அடைத்தது. குற்றமுள்ள நெஞ்சு கும்மட்டி குத்தியதோ. மாடியில் நிமிர்ந்து பார்த்து, தாமரை எங்க? நான் போகும்போது த்ரிஷாவையும் அவளையும் ட்ராப் பண்ணிடுறேன். அப்புறம் மத்தியானம் எனக்கு கார் வேண்டி இருக்கும். ஸோ மேனேஜரை அனுப்புகிறேன் காரோட. அவ வழியிலேயே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிடட்டும். கிளாஸ் வேற இருக்குல்ல. அவளை விட்டுட்டு அப்புறம் த்ரிஷாவை ஆற்றுல கொண்டு வந்து விடுவார் ராமகிருஷ்ணன் என்று சொல்லி அவளை காணாது பொறுமை கரைய, அப்பொழுது பின்கட்டிலிருந்து அங்கே நிதானமாக வந்த தாமரை துவைத்த தங்கள் துணிகளை எடுத்துக்கொண்டு மாடிப்படி ஏற ஆரம்பித்தாள். தாமரை, த்ரிஷா எங்க? எனக்கு டைம் ஆச்சு. எதுக்கு த்ரிஷா? நிதானமாக கேட்க அவன் பொறுமை இல்லாமல், நான் அவளை வழியில விட்டுட்டு போறேன். நீயும் கிளம்பலையா? இல்லை, நாங்க போகல. த்ரிஷா இனிமேல் ஸ்கூலுக்கு போக வேணாம். மெல்லிய குரலில் சொன்னாலும் அதில் ஒரு தீர்மானம் தெரிந்தது. மாடியில் அவள் கடைக்கு போகலாம் என்ற போது தட்டி கழித்ததுதான் இதற்கு காரணம் என்று புரிய, தாமரை, பிடிவாதம் பிடிக்காத, நாளையாச்சு பாரு. பல்லை கடித்தான்.